ஒரு வருடத்துக்கு முன்னம் லக்ஷ்மி ஃபுட் ப்ராடக்ட் சம்பந்தமான ஒரு காணொலி போட்டிருப்போம். அந்த காணொலி எடுத்து போட்டதுக்கு பிறகு அவங்களோட தொழில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கேன்னு சொன்னா வெளிநாட்டுல இருக்கிற ஆட்கள் வெட்டதால அவைக்கு செய்திருக்கிறேன். இது ஆட்டிறைச்சியில ஆட்டிறைச்சியிலையும் சம்பல் செய்திருக்கிறேன். சரி சரி. இந்த இவ்வளவு சம்பளம் இப்ப டர்பி என்ற நாட்டுக்கு தான் போகுது. இந்த அளவு வளர்ச்சிக்கு காரணம் உண்மையிலேயே ஒன்று டிபார்ட்மெண்ட், அடுத்தது யூடியூபர். நான் அதைய இன்றைக்கு அந்த ரெண்டு பேரையும் நான் எப்பவும் வாழ்க்கையில மறக்க போறது இல்லை. உங்களாலதான் நாங்க இந்த அளவுக்கு வளர்ந்தது. ஹலோ வணக்கம், சிலோன் ஜோடி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் நிற்கக்கூடிய இந்த இடம் இது பலாலி யாழ்ப்பாணம் வீதி. விரும்புற சந்தில இருந்து ஒரு 200 மீட்டர் முன்னுக்கு நிற்கிறேன். இது யாழ்ப்பாணம் போற வீதி. என்னதுக்காக இங்க வந்திருக்க மாட்டேன், கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னம் லக்ஷ்மி ஃபுட் ப்ராடக்ட் சம்பந்தமான ஒரு காணொலி போட்டிருப்போம். அந்த காணொலி எடுத்து போட்டதுக்கு பிறகு அவங்களோட தொழில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கேன்னு சொன்னா, ஒரு பெண் தலைமைத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு குடும்பம் கொண்டு இயங்கக்கூடியவர், ஒரு பெண்ணா ஒரு பெரிய ஒரு சாதனையை செய்திருக்கக்கூடியவர். நாங்க வீடியோ போடேக்க ஒரு வீட்டுல இருந்துதான் அவருடைய உற்பத்தியை செய்து வந்தோம். ஆனா இப்ப ஒரு தொழிற்சாலையை உருவாக்குற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக கிடைச்சிருக்கு. இப்ப ஒரு புறம்பு அவரிடத்தை தன்னுடைய ஊறுகாய் உற்பத்தியை செய்யறதுக்கு ஒரு தனியான ஒரு இடம் எடுத்து இன்றைக்கு தான் அதனுடைய ஆரம்ப விழா, அதாவது இந்த ஃபேக்டரியை தொடங்குறதுக்குரிய ஆரம்ப விழா இன்றைக்கு தான் நடந்திருக்கு. அதுக்கு எங்களை எல்லாருமே கூப்பிட்டு இருந்தேன். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறோம். அந்த அக்காவோட கதைக்க போறோம். தனியா ஒரு பெண்ணா இருந்து ஒரு பெரிய ஒரு சாதனை தான் இது. முதல்ல அக்காவுக்கு வாழ்த்துக்கள். அவரோட சந்திச்சு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம சிலோன் ஜோடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற மணியை முடிச்சு விடுவோம். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். நிறைய சந்தோஷமான ஒரு விஷயம். நாங்கள் வீட்டோட இருந்து பார்த்ததுக்கும் இப்ப தொழிலை செய்யறதுக்கு இப்ப தனியா ஒரு வீடு எடுத்து அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து பார்க்கறதுக்கும் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த வளர்ச்சியை? வளர்ச்சின்றது முதல் யூடியூபர்ஸுக்கு தான் சொல்லணும் மெயினா. ஏனென்றா அவையாலதான் நான் எல்லாரும் அறிமுகம் ஆகினது கூட. சந்தோஷமா இருக்கு. ஏனென்றால் இதை மாற்றணும், நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணணும், இதுதான் இந்த டார்கெட். இப்ப அதுக்காகவே இதை ஆஃபீஷியலாகவே எடுத்துருந்தேன். உண்மையாவே ஒரு டிஜிட்டல் தளத்தால ஒரு பெரிய மாற்றத்தை மக்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை காட்ட முடியும்னு சொன்னா அதுக்கு ஒரு உதாரணம். அதோட சாதாரணமா ஒரு டிஜிட்டல் தளம் மட்டும் இல்லை, அவையினுடைய உழைப்பு அதுதான் மிக முக்கியமா இருக்கும். சரி, இப்ப நீங்கள் இப்ப இந்த ஒரு தனியான ஒரு இடம் எடுத்து இப்படி செய்றீங்கன்னு சொன்னா இப்ப உங்களுடைய பிசினஸ் இந்த வளர்ச்சி எப்படி இருக்கு, அது சம்பந்தமா சொல்லுவாங்க. மெயினா எனக்கு இப்ப டிபார்ட்மெண்டால யூகேல இருந்து எனக்கு வெளிநாட்டு ஓடர்ஸ் வந்தது. பார்த்துட்டு போயிருக்கணும். 4 பேருக்கிட்ட செலக்ட் பண்ணி இருக்கணும். சீக்கிரத்துல ஏற்றுமதி செய்யற ஒரு ஆயத்தம் ஒன்று செய்ய சொல்லி இருக்கணும். அதுக்கு ஆயத்தமாய் கொண்டு. சரி, சந்தோஷமான விஷயம். இப்ப புதுசா ஏதாவது ஊர்கள் நீங்க தொடங்கி இருக்கிறீங்களோ, புதுசா செய்யறதுக்கு தொடங்கி இருக்கிறீங்க, முதல்ல இருந்ததான் இருக்கோ? இல்ல, முதல் இருந்தது இருக்குது. ஆனா ப்ராடக்ட்ல கொஞ்சம் மாற்றம் இருக்குது. ஊறுகாய் இல்ல, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இதை தயாரிச்சு இருக்கிறேன். இல்ல, நீ அதுபடி எல்லாம் செய்த வழியால விற்பனைக்கு வரைக்கும் நான் சொல்றேன் இருக்கேன். அது வரைக்கும் சர்ப்ரைஸ். சரி, அது வரைக்கும் சரி, அது வரைக்கும் வெயிட் பண்றோம். இப்ப என்ன மாதிரி ஊறுகாயில என்னென்ன மாதிரியான விலைகள் மாற்றம் இருக்கு? மாற்றம் இல்லை, லேபல்ஸ். இப்ப இந்த எக்ஸ்போர்ட்டுக்கான லேபல், இந்த லேபல் இப்ப வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதிக்கான போத்திலும் லேபிளும் மாற்றம். முதல் இப்படி இருந்தது, ஒரு பிளாஸ்டிக் போத்தல்ல இருந்தது, வெளிநாட்டு கொடுக்கறபடியே இது லேபிளும் மாற்றம், எல்லாமே மாற்றம். இப்ப இது வெளிநாட்டுக்கு கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கணும். இது இதுல நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது. இப்ப வெளிநாட்டுல சோடன் ஸ்வீட்டா இருக்கணும். அவைக்கு கிணக்கு அதுக்குள்ள இது உள்ளடக்கினம் என்றால் அது ஒரு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதனால கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சும்மா அந்த ஊருக்கான பேரும் அதுல என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்கு, அது ஒரு பார்கோட், அவ்வளவு அந்த எக்ஸ்பைரி டேட், உற்பத்தி செய்யப்பட்டது இப்ப, காலாவதி ஆகிறது இப்ப, அவ்வளவுதான். சரி சரி. இனி எங்களோட ப்ராடக்ட் இப்படித்தான் வர போகுது. போத்துல இதே லேபிள்ல வரும். இலங்கையிலயும் இதே மாதிரி தான் கொண்டு வரோம். எல்லா இடமும் இனி இப்படிதான் கொண்டு போறேன். சரி, இப்ப விலைகள்ல என்ன வித்தியாசம் இருக்கு? இப்ப என்னென்ன மாதிரியான விலைகள்ல போகுது? 800 இருந்து 1200 ரூபாய்க்குள்ள தான் இருக்குது. இனி போத்துல அதுக்கு ஒரு கொஸ்ட் வரும். விலை இதை விட கொஞ்சம் அது கூடும். போத்துல அதுக்கு கிராமம் கூட போகுது.
இப்ப விலை மட்டும் இல்லை, அதுக்குள்ள கிராமும் கூடும். இனி போத்தில் எல்லாத்தையும் நாங்க போட்டது தானே, அப்ப எல்லா கொஸ்டையும் பார்த்து அது பிறகுதான் இங்க போத்தல அறிமுகப்படுத்தின பிறகுதான் அந்த விலையை நீங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். சம்பல் வகையில ஏதாவது புதுசா தொடங்கி இருக்கிறீங்களோ இல்ல என்ன மாதிரி சம்பல் வகையான விலைகள் என்ன மாதிரி? சம்பல் வந்து மொத்தமா 2 இதுதான் ஆரம்பத்துல செய்து கொண்டிருந்தேன் நான். இப்ப வந்து 8 விதமான சம்பல் கொண்டு வந்துட்டேன். இல்ல வெளிநாட்டுல இருக்கிற ஆக்கள்கிட்ட கேட்டதால அப்ப அவைக்கு செய்திருக்கிறேன். இது ஆட்டு இறைச்சியில சம்பல். ஆட்டு இறைச்சியிலையும் சம்பல் செய்றீங்க? சம்பல் செய்திருக்கிறேன். சரி சரி. இதுதான் கேள்விப்படும் ஆட்டு இறைச்சியில சம்பல் செய்யலாமண்டு. ஆனா விலைகள் என்ன மாதிரி கம்மியா? ஆட்டு இறைச்சியே சந்தையில சரியான விலை தான். அதுல சம்பல் செய்யறதுன்னா அதுக்கு விலை என்ன மாதிரி? முக்கியமா சம்பல் ஆட்டிறைச்சியில சம்பல் வேறு மட்டும் கேட்கறவைக்கு மட்டும்தான் அதை செய்வேன். மற்றது வந்து பொதுவாக செய்து கொண்டிருக்கிறேன். அதை நிறைய பேர் கேட்கணும். இது பேர மீன்ல சம்பல், மீனை பொரிச்சிட்டு செய்தது. சுறா மீன் இருக்குத்தானே, சுறா கருவாடியில சுறா மீன்ல செய்த சம்பல் இது. மற்றது மாட்டிறைச்சியில செய்தது. புதுசா நிறைய விஷயங்களை தொடங்கி இருக்கிறீங்க. நெத்தலிலையும் இருக்கு. இப்ப வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறது இப்ப எங்களோட வீடியோஸை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் கேட்பினோம். அப்படி நீங்கள் கேட்டா நீங்க எத்தனை நாளைக்குள்ள அதை செய்து அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும்? ஒரு கிழமைக்குள்ள அனுப்பலாமே. இப்ப இவ்வளவு காலம் கொஞ்சம் வெளிநாட்டுக்காரருக்கு நேரங்கள் காலங்கள் கொஞ்சம் பிந்தித்தான் போனது. அது அவைக்கு எப்படி விளங்கிச்சோ தெரியல. எனக்கு எந்த சூழ்நிலை அப்படி என்ற மாறி மாறி ஒன்றில் ரேட் பேரண்டு கூப்பிடுவினா அப்படி இல்லையாண்டா எங்களுக்கு செமினார் அதை 2 வைக்கிறவ. அதை விட எக்ஸிபிஷன் வைப்பினம் இல்லையாண்டா கொழும்புக்கு ஏதாவது கூப்பிடுவினம். அப்படி போய் வார நேரத்தில் எனக்கு கொஞ்சம் சரியான சிரமம் தான் இருந்தது. ஆனால் அதை விட வேலையாக்களும் 2 பேர் தான் இருந்தவ. இப்போ வேலையாக்கள் கொஞ்சம் அதிகம் எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 பேருக்கிட்ட நிற்கிறேன். இன்றைக்கு நீ அவைக்கு சொன்ன தவணைக்குள்ள போவோம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இவ எந்தெந்த நாடுகளுக்கு இப்ப மட்டும் நீங்கள் இந்த உங்களோட உற்பத்திகளை அனுப்பி கொண்டிருக்கிறீங்க? இப்ப வந்து லட்வியாக்கு அனுப்புறேன், கனடாக்கு போகுது, மற்றது ஜெர்மன், பிரான்ஸ், டென்மார்க் அப்படி போகுது, இத்தாலி, மற்ற ஆஸ்திரேலியா போகுது. அப்படி போய் கொண்டிருக்கு. சரி, இப்ப எங்க நாட்டுல இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து நிறைய வெளிநாடுகளுக்கு உங்களோட உற்பத்தி பொருட்கள் போகுது. இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தை அல்லது எங்களோட தேசத்துல இருந்து போனாங்களோ அங்க இருக்கணும். அவையில உங்களோட பொருட்களை வாங்கி உங்களோட உணவு உற்பத்திகளை வாங்கி சாப்பிட்டு என்ன மாதிரியான பின்னூட்டல்களை உங்களுக்கு சொல்லியணும்? அது சாப்பிட்டு என்ன சொல்லியணும்? கூடுதலா இந்த சம்பளை எடுத்துக்கொண்டாலே இப்ப அவ இந்த வேண்டுகோளுக்கு இணங்க தான் இந்த சம்பல் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றா தங்களுக்கு வந்து இப்படி சம்பல்களுக்கு போட்டு தாங்கம்மா செய்து தாங்க. எங்களுக்கு இப்போ இங்கே வந்து சாப்பிட்றது கஷ்டமான விஷயம், நிறைய காசு செலவழிக்கணும். அதே மாதிரி நாங்கள் இங்கே இருந்து எடுத்து சாப்பிடலாம்ல. இது வந்து லட்வியாவுக்கு போகுது. இந்த இவ்வளவு சம்பளம் வந்து இப்போ லட்வியான்ற நாட்டுக்கு தான் போகுது. அதே மாதிரி யாருக்கு கேட்கிறவைக்கு இதெல்லாம் செய்து கொடுக்குறேன். மற்றபடியே நார்மலாகவே போய் கொண்டு இருக்கிறது செய்யறது. பல வெளிநாடுகளுக்கு நீங்கள் உங்களோட உற்பத்திகளை அனுப்பி கொண்டு வாரீங்க. சரி, இப்போ இலங்கையில் அதுவும் யாழ்ப்பாணத்தில் எந்தெந்த இடங்கள்ல உங்களோட உணவு உற்பத்திகளை இந்த ஊறுகாய் உற்பத்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு இந்த சம்பளம் எல்லாத்தையும்? இலங்கையில வந்து அநேகமா எல்லா மாவட்டங்களுக்கும் கூடுதலா போகுது. ஏனென்றா நிறைய சிங்கள மக்கள் கேட்டு வேண்டினம். அப்ப அவ வந்து எங்களுக்கு மொழி பிரச்சனை பெரிய ஒரு இடத்தை வகிக்குதுன்றா மொழி வந்து எங்களுக்கு சிங்களம் தெரியும், அவைக்கு தமிழ் தெரியாது. அப்ப மெசேஜ்ல போடணும், வாட்ஸ்அப்ல மெசேஜ்ல போட்டு அதன் மூலமாவே அட்ரஸ் போட்டா நாங்க அந்த அட்ரஸுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபுட் சிட்டி கடைகள்ல இந்த கடைகளை குறிப்பா பெற்றுக்கொள்ளாம எந்தெந்த இடத்துல பெற்றுக்கொள்ளலாம்? குறிப்பா டி சிட்டிக்கு போகுது, மற்ற ஸ்டார் ஃபுட் சிட்டி. அப்படி இப்ப கிட்டத்தட்ட ஒரு 25 இடத்துல ஆர்டர் எடுத்து வச்சுக்கிறேன். அப்ப இனி வார கிழமையில இருந்து அது எல்லா ஃபுட் சிட்டிக்கும் போடுவேன். சரி, இப்ப நாங்கள் உண்மையாவே ஒரு வீட்டுல இருந்து தொடங்கின உற்பத்தி, உங்களோட குடும்பத்தோடு இருந்து உங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய உங்களோட அம்மா உங்களோட பிள்ளைகளோட சேர்ந்து செய்ய வலிக்கிட்ட உற்பத்தி உண்மையாவே ஒரு தனியா இதுக்கென்ற ஒரு இடத்தை எடுத்து உங்களுக்கு என்ற வேலை ஆட்களை நியமிச்சு அதை செய்யறதுன்றது ஒரு பெரிய ஒரு வெற்றி. இது இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு சவால் தான் இது. என்றால் எல்லாருமே கேட்பினோம் உங்களுக்கு. இப்ப நாங்கள் மீட்டிங்ல போனாலும் இல்லையா ஏதாவது ஒரு எங்களுக்கு ஒரு வெளிநாடுகள்ல தெரிவு செய்து எங்களை எடுக்கிறதுக்கான ஒரு இதுலேயும் உங்களுக்கான சவால் என்னன்னு கேட்பினோம். அப்ப இப்பதான் சவால்கள் எல்லாத்தையும் நான் நிறைய முகம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதில் இந்த வீடு எடுத்ததும் பெரிய ஒரு சவாலில் தான் இந்த வீடு எடுத்தது. சரியான ஒரு கஷ்டப்பட்டு தான் இந்த வீடு எடுத்தேன். நான் இந்த கைக்கு வந்திருக்குது.
பாப்போம் மேற்கொண்டு நீ என்ன எத்தனை வருஷம் என்னமா இருப்பேன் சரி. இல்லைண்டா ஒரு சொந்தமா ஃபேக்டரியும் கட்டலாம் அப்படியான ஒரு பிளானில் தான் இருக்குது. பாப்போம் ஒரு சில காலம் போகும். உங்களை மாதிரி ஒரு ஒரு உற்பத்தியை தொடங்குறதுக்கு உங்களை ஒரு ரோல் மாடலா எடுக்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் வரலாம். அப்படியானவர்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப 2024 வந்து நான் இவ்வளவு கால நான் இந்த பிஸ்னஸை கொண்டு போனதுக்கும் இப்போ 2024 வந்து நிறைய உற்பத்தியாளர் இளமாக்கள் 18 இருந்து 25க்குள்ள இருக்கிற ஆக்கள் வந்து நிறைய உற்பத்தியாக்கள் இப்போ வளர்ந்து கொண்டு வரீங்கன்னா அவைக்கான பயிற்சிகள் எல்லாம் வழங்கப்பட்டு இருக்கு டிபார்ட்மெண்ட்டால. என்ன இந்த ஒவ்வொரு தடவை பார்த்து இல்லை பிஸ்னஸ் செய்யணும் அப்போ நாங்களும் ஒரு பிஸ்னஸ் துவங்குவோம் என்ற அப்படியான ஒரு நினைப்பு மனதில் இல்லாமல் ஆணித்தரமாக உண்மையாக விடாமுயற்சியோடையோ இல்லையண்டா நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்க வேணும். நாங்கள் பயணிக்கிற பாதையில் வந்து மேடு பள்ளம் பெறும் கரடுமுரடான பாதை தான் நாங்கள் போகிற பாதை. அதில் வந்து உண்மையிலேயே நாங்கள் விடாமுயற்சியோட என்னதான் ஒரு மன அழுத்தமாக இருந்த என்ன எவ்வளவு ஒரு சவால்கள் இருந்தாலும் அதை முகம் கொடுத்து நாங்கள் அதில் இருந்து வெற்றியோடு நாங்கள் அதை சமாளித்து கொண்டு முன்னேறுவோம்ண்டா முன்னேறிக்கொண்டு போவோம்ண்டா எங்களுக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு மேல எங்க சேனல்ல அந்த வீடியோ போட்டு அதுக்கு பிறகு நாங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தரா மாறி இருக்கிறோம். அதை தாண்டி தொழில் முயற்சியில நாங்களும் ஒரு துளியா ஒரு பங்களிப்பை வழங்கி இருக்கிறோம்னு சொல்லி நம்புறோம். ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் இது. இனியும் உங்களுடைய தொழில்ல இன்னும் சிறப்பான பல இடங்களை சந்திக்கணும், பல இடங்களுக்கு நீங்க போகணும், நீங்க நிகழ்ச்சி எடுத்து அடையணும் என்று நாங்க மீண்டும் வாழ்த்துறோம். அந்த பயணங்களுக்கு நாங்களும் பக்கபலமா இருப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. இதோட என்னென்றால் எனக்கு இந்த அளவு வளர்ச்சிக்கு காரணம் வந்து உண்மையிலேயே ஒன்று டிபார்ட்மெண்ட், அடுத்தது வந்து யூடியூபர். நான் அதைய இன்றைக்கு அந்த 2 பேரையும் வந்து நான் எப்பவும் வாழ்க்கையில மறக்க போறது இல்லை. டிபார்ட்மெண்ட்டுக்கு முதல் நன்றி, அடுத்தது யூடியூபர்ஸுக்கு அடுத்த நன்றி. ஏனென்றால் உங்களால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்தது. இனியும் இனியும் முயற்சி செய்து கொண்டிருக்கிற முயற்சியாளரையும் இதே போல நீங்கள் உங்களோட யூடியூபர்ல எடுத்து அவையும் அறிமுகப்படுத்தி அவையை விளம்பரப்படுத்தி அவையை வெளி உலகத்துக்கு விட்டீங்களா அவையும் ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த உதவியை நீங்க தான் செய்யணும். சரி, உண்மைதான். இப்ப எங்களால முடிஞ்சது அதை இங்க யாழ்ப்பாணத்துல என்ன விஷயம் நடக்குதோ அதை வெளி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, அப்படியான ஒரு பணியில தான் நாங்க செய்துறாங்க. அதை தாண்டி உங்களுடைய ஒவ்வொருவருடைய தனியான அந்த முயற்சி, நீங்க அந்த ப்ராடக்ட்டை செய்கிறீங்கன்னு சொன்னா அதுல நீங்க தனிச்சிறப்பு வாய்ந்து அதை சிறப்பா செய்யறபடியா தான் மெட்டாக்கள் விரும்பி நாங்க வீடியோ போட்டதை தாண்டி நீங்க அதை வடிவா செய்யாட்டிக்கு அது மெட்டாக்கள் பிடிச்சி அதை வாங்க மாட்டோம். அது உங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு முயற்சி தான். மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்றோம். நன்றி.